வணக்கம். என் பேரு ஜெகன். யூசர் சாஃப்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். நீங்க ஒரு பிஜி ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கான சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ முன்னாடியே உங்களுடைய பிளாக்ஸ், ஃப்ளோருக்குள்ள இருக்கக்கூடிய ரூம்ஸ், அந்த ரூம்க்குள்ள இருக்கக்கூடிய பெட்ஸ், காட். ஸோ இந்த காட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் உள்ள கிரியேட் பண்ணி வச்சுட்டு, அந்த காட்டுக்கு எந்த டெனன்ட்ட நீங்க அலோகேட் பண்றீங்க, அந்த டெனன்ட்க்கு என்னென்ன பேமெண்ட்ஸ் அலோகேட் ஆகும், அவங்க ஏதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த அட்வான்ஸஸ் எல்லா விஷயத்தையுமே ஒரே சாஃப்ட்வேர்லயே மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அந்த டெனன்ட் என்னென்ன டேட்ல, என்னென்ன டைம்ல செக் இன் ஆயிருக்காங்க, என்னென்ன டேட்ல செக் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ பஞ்ச் இன், பஞ்ச் அவுட். இதோடைய மொத்த ஹிஸ்டரியுமே உங்களுக்கு சேவ் ஆகும். ஒரு நாள்ல எத்தன டைம் வேணாலும் அவங்க பஞ்ச் இன், பஞ்ச் அவுட் ஆகலாம். அதோடைய லாக்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெயின்டெயின் ஆகும். ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் நீங்க புட் பண்ணும்போதே அவங்களுக்குரிய அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இங்க காட்டும். இந்த அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ்க்கு அவங்க வாட்ஸ்அப்ல ரிமைண்டர் பண்ணணும்னா, நீங்க வாட்ஸ்அப் ரிமைண்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, என்னென்ன டெனன்ட் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருக்காங்கன்னு தனியா நீங்க பார்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டா மொபைல் அண்ட் லேப்டாப், டெஸ்க்டாப், டேப்லெட் எல்லா டிவைஸ்லயுமே, டச் ஸ்கிரீன் எல்லா டிவைஸ்லயுமே இது ஒர்க் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ ஒவ்வொரு டெனன்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போதும் அவங்களுக்குரிய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கும். ஸோ அவங்களுடைய மொபைல்லேயே அவங்களுடைய எல்லா டேட்டாவுமே பார்த்துக்கலாம். என்ன டேட்ல நம்ம பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, என்னென்ன டேட்ல நம்ம பஞ்ச் இன், பஞ்ச் அவுட் என்னென்ன டைம்ல ஆயிருக்கும், எல்லா விஷயத்தையுமே அந்த ஆப்லேயே அவங்க பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஃபுட் மெனு, இந்த வீக்குக்கான ஃபுட் மெனுவை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி உள்ள அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வீக்லி ஃபுட் மெனு எல்லாமே அந்த டெனன்ட் வாசிச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ்டா இந்த அப்ளிகேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுடைய பிஜி ஹாஸ்டல்ல வேற மாதிரி ஏதாவது கான்செப்ட்ல நீங்க சொல்றீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டா நம்ம இந்த அப்ளிகேஷனை எழுதி தரலாம். அந்த டெனன்ட்டுடைய ஆப்ல பார்த்தீங்கன்னா, அந்த டெனன்ட்டுடைய அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ், இன்னைக்கான மெனு, அட்டெண்டன்ஸ், அவங்களோட டியூஸ், அவங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது, எல்லா விஷயத்தையுமே உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான மெனு பார்க்குறது, அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி அவங்களே பார்த்துக்கலாம். என்னென்ன பேமெண்ட்ஸ், எவ்வளோ சார்ஜ் பே பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த விஷயங்கள் பார்த்துக்கலாம். அவங்க புதுசாக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணணும்னா இந்த போர்ட்டல்லேருந்தே கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் ரிசால்வ் பண்ணிட்டீங்களா இல்லையா, இந்த ரெக்கார்டையும் இதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு அப்ளிகேஷன் எழுதணும், உங்களுடைய கான்செப்டை அப்ளிகேஷனாக மாற்றணும்னா ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் ஜெகன், யூசர் சாஃப்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். தேங்க்யூ.